Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about what is chromosome, DNA and genes. What is chromosome? Chromosomes are thread-like structure present in the nucleus which carries genetic information from one generation to another. They play a vital role in cell division, heredity, variation, mutation and regeneration. குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது நியூக்ளியஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் மூலமாக தான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பேரண்ட்டில் இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு கேரி ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. குரோமோசோம்ஸ் தான் செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. தென் ஹெரிடிட்டிக்கு யூஸ் ஆகுது. தென் வேரியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ஒரு ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு நடுவில் டிஃப்ரென்ஷியேஷனை காமிக்கிறதும் இந்த குரோமோசோம்ஸ் தான். தென் மியூட்டேஷன், செல்லில் நடக்கக்கூடிய சடன் சேஞ்சஸ்க்கும் இந்த குரோமோசோம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரீஜெனரேஷன், தென் ரிப்பேரிங் ஆஃப் த பார்ட், இந்த ஒர்க்குக்கெல்லாம் த குரோமோசோம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ஹியூமன் பாடி இஸ் மேடப் ஆஃப் மில்லியன் செல்ஸ். நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The nucleus of each cells contain thin thread-like structures called chromosome. இந்த millions of cellsல ஒவ்வொரு செல்ஸ்லையும் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The chromosome is a thread-like structure. ரொம்ப இம்பார்ட்டன்ட். The term chromosome was first coined by Waldeyer in 1888. ஃபஸ்ட்டு குரோமோசோம் அப்படின்னு நேம் வச்சவர் யாருன்னா வால்டயர். எந்த வருஷம்? 1888. த குரோமோசோம்ஸ் ஆர் த கேரிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் கண்டைன்ஸ் த ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ த குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. தட் இன்ஃபர்மேஷன் இஸ் நோன் அஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். The next one, the chromosomes are highly condensed coil chromatin fibers packed with the DNA. இந்த குரோமோசோம்ஸில் என்ன இருக்குன்னா chromatin fibers present ஆகிருக்கு. இந்த chromatin fibersல DNA also present. The DNA abbreviation deoxyribonucleic acid. இதை தான் ஷார்ட்டாக நாம் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். that forms the genetic material. குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவில் தான் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு? the genetic material is present. genes are segmented of DNA. இந்த டிஎன்ஏவை ஸ்மால் பீசஸாக செக்மெண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா that is known as gene. genes are the segment of DNA. டிஎன்ஏவோட ஒவ்வொரு பார்ட்டு தான் இந்த ஜீன்ஸு. which are responsible for the inheritance of a particular phenotypic character. ஸோ phenotypic character அப்படின்னாவே என்னது? the outer structure, ஒரு ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சரை என்னது இன்ஹெரிட் பண்ணுது, ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுது. ஐ கலர், இப்போ பேரண்ட்டோட ஐ மாதிரியே ஃபியூட்டஸ்க்கும் அந்த கண்ணோட கலர் இருக்கும். தென் ஸ்கின் கலர், அவங்க வெள்ளையாக இருந்தால் இவங்களும் வெள்ளையாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்டு, அந்த பேரண்ட் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் ஹைட்டாக இருக்கும். தென் ஃபேட்டு, குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்குது. இந்த மாதிரி phenotypic characters everything is transferred by the genes. So genes are segments of DNA which are responsible for the inheritance of a particular phenotypic character. ஒரு சில phenotypic character எல்லாமே இந்த ஜீன்ஸ் மூலமாக தான் இன்ஹெரிட் ஆகும். each gene is present at a specific position on the chromosomes called its locus. இந்த ஜீன் பார்த்திங்கன்னா டிஎன்ஏவில் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜீனு எந்த பிளேஸில் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த லீனியர் மேனர் இன் த டிஎன்ஏ. தட் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இஸ் நோன் அஸ் லோக்கஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஜீன். During cell division, the genetic informations present in the genes are passed from one generation to another. ஸோ செல் டிவிஷன் நடக்கும்போது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஜீனில் இருந்து ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும்.
ஸோ த ஃபஸ்ட்டு வாட் இஸ் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இதை முத நேம் வச்சவர் வால்டயர் இன் 1888. இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மெட்டீரியல், ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபுல்லாகவே கண்டென்ஸ்ட் ஆகிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த டிஎன்ஏவோட அப்ரிவேஷன் டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏவில் தான் செக்மெண்ட்டாக ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபினோடைபிக் கேரக்டர் ஆஃப் த ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இந்த ஜீன் தான் வந்துட்டு ஒரு ஃபினோடைபிக் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. தென் இந்த ஜீன் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு பேர் லோக்கஸ். குரோமோசோமில் அந்த ஜீன் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் பிளேசஸ்க்கு பேர் லோக்கஸ். தென் செல் டிவிஷன் போது இந்த ஜீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு மெசேஜஸை பாஸ் பண்ணோம். த நெக்ஸ்ட்டு வி வில் see about டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் தான் நோபல் ப்ரைஸ் வாங்கினார் இன் 1993. எதுக்காக அப்படின்னா he only determining the role of chromosome in heredity. குரோமோசோமோட ரோலை வந்து ஹெரிடிட்டி டைமில் மரபியலில் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அதோட ரோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனால் டிஹெச் மார்கனுக்கு 1993 நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு ஃபார் நோபல் ப்ரைஸு. தென் எந்த வருஷம் 1993 டிஹெச் மார்கனுக்கு ஃபார் வாட் ஃபங்க்ஷன், என்ன ஒர்க்குக்காக கொடுத்தாங்க, ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஹெரிடிட்டி. இது வந்து 1 மார்க் பேஸில் கிளியராக பார்த்துக்கணும். த நெக்ஸ்ட்டு வி வில் see about ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா இது 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம் பார்த்திங்கன்னா ஒன்று பேரண்ட் அப்பா கிட்டேருந்து வந்ததாக இருக்கும், ஒன்று அம்மா கிட்டேருந்து வந்ததாக இருக்கும். இந்த 2 குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகிற அந்த பிளேஸு தான் சென்ட்ரோமியர். பார்த்தீங்களா, த அப்பர் ஆர்ம் அண்டு லோயர் ஆர்ம், இந்த ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிளேஸை தான் நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். இந்த அப்பர் சைடு ஆர்மு லோயர் ஆர்ம் இந்த ரெண்டுமே குரோமாட்டிட்னு சொல்லுவோம். குரோமாட்டிட் அப்படின்னாவே சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். See here, the first, see this chromosome structure, the first one is the primary construction. Primary construction அப்படின்னாவே the 2 arms of a chromosome meet at the point called primary construction. மேலே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸு அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸு, இந்த 2 அப்பர் அண்டு லோயர் குரோமோசோம்ஸ் வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லைன்னா அதை சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல். எப்போன்னா செல் பிரிகிற போது ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குரோமோசோம்களோட இணையிற அந்த பகுதி தான் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேறு எங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ குரோமோசோமில் அதுதான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோம். இது குரோமோசோமில் எங்கே வேணால் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து உட்கரு உருவாகும் பகுதியாகும். இந்த இடத்துல தான் உட்கரு வந்து உருவாகும், அதாவது நியூக்ளியஸ் உருவாகக்கூடிய ஒரு பகுதி. தென் டீலோமியர், இந்த பகுதி தான் டீலோமியர். த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்டு டீலோமியர். தென் டீலோமியருக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம். இதுதான் குரோமோசோமுக்கு ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணோம், ஒரு நிலைப்புத்தன்மையை ப்ரொவைட் பண்ணுறது இந்த டீலோமியர். இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் த ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமும் இன்னொரு குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகிறத இந்த டீலோமியர் தான் என்ன பண்ணுன்னா ப்ரிவெண்ட் பண்ணும். இட் ஹேஸ் எ பொலாரிட்டி அண்ட் ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் த ஜாயினிங் த அட்ஜசன்ட் குரோமோசோம். வெவ்வேறு குரோமோசோம் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் தடுக்கும். 2 நுனிகள் வந்து எதிரெதிர் தன்மையை கொண்டிருக்கிறதுனால இது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோசோமும் இன்னொரு குரோமோசோம் கூட ஜாயிண்ட் ஆகிற அந்த ஃபங்க்ஷனை வந்து தடுக்கும். தென் சேட்டலைட். Some of the chromosome have elongated knob-like satellite. இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரோமோசோம்ஸில் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, now we will see the notes.
Structure of chromosome. The chromosomes are thin, long and thread-like structure consisting of two identical strands called sister chromatid. So chromosome அப்படிங்கிறது ஒரு thin, long, thread-like structure. இதில் two identical strands called sister chromatid. நம்ம ஆல்ரெடி டயக்ராம் காமிக்கும் போது சொன்னோம் இல்லையா, the upper arm and lower arm. இதில் இந்த ரெண்டு போர்ஷனையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குரோமாட்டிட்னு சொல்கிறோம். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட். தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை த சென்ட்ரோமியர். இதோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு பகுதி சென்ட்ரோமியர். ஈச் chromatid is made up of spirally coiled thin structure called chromonema. இந்த chromatid வந்து ஸ்பைரலி கோயில்டு, ஸ்பைரலினா ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதுக்குள்ளே. அந்த ஸ்ட்ரக்சரை தான் என்னன்னு சொல்கிறோம், குரோமோனிமான்னு சொல்கிறோம். The chromonema has number of bead-like structures along in length which are called chromomere. இந்த குரோமோனிமாவில் ஒரு த்ரெட்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து பிரித்து தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே அங்கங்கே ஒரு பீட்ஸ், ஒரு மணியை வச்ச மாதிரி இருக்கும். அந்த பீட்-லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் குரோமோமியர்ஸ். The chromosomes are made up of RNA, DNA and chromosomal proteins. குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸில் டூ டைப், ஒன்று வந்து ஹிஸ்டோன்ஸு, இன்னொன்று நான் ஹிஸ்டோன்ஸு. ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னாவே வாட்டர் சாலிபிள் ப்ரோட்டீன்ஸு, நான் ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னா இது வாட்டரில் சாலிபிள் ஆகாத ப்ரோட்டீன்ஸு. சர்டைன் மெட்டாலிக் அயன்ஸ், ஒரு சில மெட்டாலிக் அயன்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் அயன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில மெட்டாலிக் அயன்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட இந்த ப்ரோட்டீன்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா, இட் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு தி குரோமோசோம். குரோமோசோமுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறது தான் இந்த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, த ஃபஸ்ட்டு குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், செல்லில் நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு செல்லு, உங்களுக்கு ஆல்ரெடி செல்லோட ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. செல்லோட ஸ்ட்ரக்சர், செல்லுக்குள்ளே தான் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் ரெட்டிகுலம், இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸுக்குள்ளே குரோமாட்டிட், குரோமோசோமை அப்படியே நம்ம பிரித்தோம் அப்படின்னா குரோமாட்டிட் அப்படிங்கிற ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த குரோமாட்டிட்டு குரோமோனிமா, இதுவும் பார்க்க ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இந்த குரோமாட்டிட்ஸ் வந்து கண்டைன் ஸ்பைரலி கால்டு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு குரோமோனிமா. இது வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு பீட்ஸு அங்கங்கே மணி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு பேர் குரோமோமியர். ஸோ குரோமோனிமாவுக்கு உள்ளார என்ன இருக்கும், பீட் லைக் ஸ்ட்ரக்சர், குரோமோமியர்ஸ் இருக்கும். இந்த குரோமோமியர்ஸ் ஒன் சைடு, த குரோமோமியர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள ஆன்சைடு த இன்சைடு த குரோமோமியர் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தென் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தென் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் அயான்ஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த குரோமோசோம்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன் இஸ் த டிஎன்ஏ, செகண்ட் ஒன் இஸ் த ஆர்என்ஏ, தேர்டு ஒன் இஸ் த குரோமோசோமல் ப்ரோட்டீன். த குரோமோசோமல் ப்ரோட்டீனில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹிஸ்டோன்ஸ் ஒன்று, தென் நான் ஹிஸ்டோன்ஸ் ஒன்று, அண்டு சர்டைன் மெட்டாலிக் அயன்ஸ். ஸோ டோட்டலாக 5 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி, இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் குரோமோசோம்ஸ் மேட் அப் ஆஃப், குரோமோசோம்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இஸ் வெரி வெரி மெயின் இம்பார்ட்டன்ட், ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு தி குரோமோசோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் இந்த குரோமோசோம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. A chromosomes consist of the following regions. என்னென்ன regions வந்து இந்த குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர் and satellite. Now we will see one by one. The first one is the primary construction. The 2 arms of the chromosomes meet at the point called primary construction or centromere. அதாவது 2 ஆர்ம்ஸு, அப்பர் ஆர்ம் அண்டு லோயர் ஆர்ம், இந்த 2 ஆர்ம்ஸும் மீட் பண்ணக்கூடிய அந்த மிட் பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இல்லைன்னா செகண்டரி சென்ட்ரோமியர். த சென்ட்ரோமியர் இஸ் த ரீஜன் வேர் த ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு த குரோமோசோம்ஸ் டூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் போது என்னாகும்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான் குரோமோசோமோட இணைக்கிற பகுதியாக சென்ட்ரோமியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Then second one is secondary construction. Some chromosomes possess secondary construction at any point of the chromosome.
ஃபஸ்ட்டு சென்ட்ரோமியர் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அந்த குரோமோசோம்ஸில் வேறு எங்கே வேணால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் ஐடென்டிஃபையிங் எ குரோமோசோம் ஃப்ரம் எ செட்டு. அந்த குரோமோசோம் செட்டுக்குள்ளே இருந்து எந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் அக்ரோசென்ட்ரிக்கு, எதெல்லாம் வந்து மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூ டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் a knob-like structure is formed at the end called the satellite chromosome. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தான் இந்த சேட்டலைட் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். DNA in a secondary construction which forms rRNA. ஓகேவா? இந்த rRNAவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், rDNAவோ அப்படின்னு சொல்கிறோம். So these secondary construction are known as nuclear zone or nucleolar organizer. ஏன் இதை வந்து நியூக்ளியர் ஜோனுன்னு சொல்கிறோம் இல்லைன்னா நியூக்ளியர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம் அப்படின்னா, உட்கரு உருவாகும் பகுதி இந்த இடத்துல தான், அதாவது நியூக்ளியஸ் உருவாகக்கூடிய பகுதி இங்கே தான். ஃபார்மேஷன் ஆஃப் த நியூக்ளியோலஸ் இன் த நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் த செகண்டரி நியூக்ளியஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் டீலோமியர். டீலோமியரோட மெயின் டூ ஃபங்க்ஷன் என்னன்னா, ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம் which is provide the stability to the chromosome. குரோமோசோமுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுக்கறது இந்த டீலோமியர் தான். தென் prevent from joining of other chromosome. ஒரு குரோமோசோமும் இன்னொரு குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த டீலோமியரோட இன்னொரு மெயின் ஒர்க்கு. The telomere is the end of the chromosome. ஓகேவா? டீலோமியர் அப்படிங்கிறது குரோமோசோமோட எண்டு பகுதி. ஈச் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் த குரோமோசோம் ஹேஸ் polarity and prevent it from joining the adjacent chromosome. இந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் ரெண்டு நுனியும் எதிரெதிர் தன்மையை கொண்டது. ஸோ பொலாரிட்டி வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியை கொண்டது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு ப்ரிவென்ட் ஃப்ரம் த ஜாயினிங் த அட்ஜசன்ட் குரோமோசோம். ஒரு குரோமோசோமும் இன்னொரு குரோமோசோம் ஜாயிண்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது. தென் இட் மெயின்டைன்ஸ் அண்டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம். குரோமோசோமுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுக்கறதும் இந்த டீலோமியர் தான். The next one is satellite. Some of the chromosomes have an elongated knob-like appendages at one end of the chromosome known as satellite. இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது எல்லா குரோமோசோம்லையும் இருக்காது, ஒரு சில குரோமோசோம்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி சேட்டலைட்டு குரோமோசோமோட ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் குரோமோசோம் இஸ் நோன் அஸ் சாட் குரோமோசோம். இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் எ நாப் லைக் அப்பண்டேஜஸ். ஓகே, அட் ஒன் எண்டு ஏதாவது ஒரு எண்டு பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு சேட்டலைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு டீலோமியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த குரோமோசோம் வித் சேட்டலைட் இஸ் கால்டு சாட் குரோமோசோம். தென் இப்போ நம்ம குரோமோசோம்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹியூமன் பாடியில் எத்தனை குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? டோட்டலாக 46 குரோமோசோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 குரோமோசோம், டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 78 குரோமோசோம், ஃப்ரூட் ஃப்ளை 8 குரோமோசோம், ஹார்ஸ் 64 குரோமோசோம், ஹவுஸ் ஃப்ளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வந்து 12 குரோமோசோம், ரேபிட் நம்ம வந்து 13th லெசன் ரேபிட் படித்தோம் இல்லையா, அதில் 44 குரோமோசோம். தென் பிளானேரியா ரீஜெனரேஷன் படிக்கும்போது பிளானேரியா பார்த்தோம் இல்லையா, ரீப்ரொடக்ஷனில் பிளானேரியாவில் 16 குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிளான்ட் பைசம் சட்டையமில் 7 பேர்ஸ் 14 குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் சொன்னேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னா பார்த்தோம். அதோட என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன ரீஜன் இருக்குதுன்னு பார்த்தோம். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர் அண்டு சேட்டலைட், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டீலோமியர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜிங் கிளாக் இன் எவ்ரி செல். டீலோமியர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஏஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கிளாக்காக வந்து யூஸ் ஆகுது. இப்போது ஒரு செல்லு இருந்தாவே அது வந்துட்டு உற்பத்தி ஆனதுலேருந்து அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பான் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி செல் எடுத்தோம்னா 120 டேஸு, அதே மாதிரி டபிள்யூபிசி செல் எடுத்தோம் அப்படின்னாக்கா 3 வீக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் ஸ்பான் இருக்குது. ஸோ செல்லு ஏஜ் ஆகுது, முதுமை அடையுது அப்படிங்கிறத உணர்த்தது தான் இந்த டீலோமியர்ஸ். டீலோமியர்ஸ் ஆர் protective sequence of nucleotides
ஃபவுண்ட் இன் குரோமோசோம்ஸ். டீலோமியர் தான் ஒவ்வொரு செல்லோட முதுமையை உணர்த்தும். ப்ளஸ் இந்த டீலோமியர் தான் பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடோட பாதுகாப்பு, தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குது. Then as a cell divides every time they become shorter. ஒவ்வொரு டைமும் செல் டிவைட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த டீலோமியர் வந்து ஷார்ட்டர் ஆகும். The telomeres get too short to their job causing our cells to age. இந்த டீலோமியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் ஆகிட்டே வருதோ அந்த ஷார்ட்னஸ் ஆகிறதுனால அதோட வேலை வந்து குறையும். டீலோமியர்ஸோட அந்த வேலை, செல்லோட வேலை வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டீலோமியர் அப்படிங்கிறது தான் ஒரு செல்லு முதிர்ச்சி அடையிறத உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி, ஒரு செல்லு. இப்போது நம்ம குரோமோசோம்ஸ் பார்த்தோம். ஹியூமனோட செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா குரோமாட்டின் ரெட்டிகுலம் வந்து மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது குரோமாட்டின் ரெட்டிகுலத்தை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அது குரோமோசோமாக மாறும். இந்த மாதிரி குரோமோசோமாக மாறினதுக்கப்புறம் அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டிஎன்ஏவில் பார்த்திங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜீன் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் நம்ம லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜீன் தான் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரி பண்ணோம். I hope you can understand this topic. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.